தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். நாட்டை கொள்ளையடித்த காங்கிரஸ் தப்ப முடியாது. மகாராஷ்டிராவில் நரேந்திர மோடி ஆவேச பேச்சு. ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இந்தியா ஓட்டளிக்காதது அதிர்ச்சி அளிப்பதாக வாசன் தகவல். புறக்கணித்திருக்க கூடாது என்றும் கருத்து. உணவு தண்ணீரை தேடி 35க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் உலா. கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் வீதி. காட்டுக்குள் விரட்டியடிக்க வனத்துறை தீவிரம். விரிவான செய்திகள். நாட்டை கொள்ளையடித்த காங்கிரஸ் தேர்தல் சுனாமியிலிருந்து தப்பவே முடியாது என்று நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் அகோலா மாவட்டத்தில் ஞாயிறன்று நடந்த பாரதிய ஜனதா பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பேசினார். வரும் லோக்சபா தேர்தல் வெறும் கட்சிகளுக்கு இடையில் நடக்கவில்லை என்றும் நாட்டை சீரழித்த காங்கிரஸை எதிர்த்து ஒட்டுமொத்த நாடே ஒன்று திரண்டு போரிடுகிறது என்றும் மோடி கூறினார். கடந்த 10 ஆண்டு கால ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் காங்கிரசார் நாட்டை சுரண்டியதை தவிர வேறெந்த நன்மையும் நாட்டு மக்களுக்கு நடக்கவில்லை என்றும் பேசினார். காங்கிரஸ் இல்லாத இந்தியாதான் பிரச்சனைகள் இல்லாத இந்தியாவாக இருக்க முடியும் என்று கூறிய மோடி, மக்களிடம் கொள்ளையடித்த காங்கிரஸ் வரவிருக்கும் தேர்தல் சுனாமியிலிருந்து தப்பவே முடியாது என்றும் கூறினார். குஜராத் மாநிலத்தில் பருத்தி விளைச்சல் அமோகமாக இருப்பதாக கூறிய மோடி, மகாராஷ்டிர மாநிலத்தில் விவசாயிகள் தற்கொலை அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாகவும் கூறினார். மகாராஷ்டிர விவசாயிகளின் அவல நிலைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் நடக்கும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிதான் காரணம் என்று குற்றம் சாட்டிய மோடி, மத்திய விவசாயத்துறை அமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் தலைவருமான சரத்பவாருக்கு விவசாயிகள் நலனில் அக்கறை இல்லை என்றும் சாடினார். ஊழல், விலைவாசி உயர்வு, விவசாயிகள் தற்கொலைக்கு காரணமான காங்கிரஸை விரட்டியடிக்க இதுதான் சரியான நேரம் என்றும் மக்களுக்கு மோடி அறைகூவல் விடுத்தார். ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இந்தியா ஓட்டளிக்காமல் புறக்கணித்தது காங்கிரஸ் தொண்டர்களையும் தமிழக மக்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளதாக ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். ஞாயிறன்று தமிழக காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் வாசன் காங்கிரஸ் கட்சியின் பிரச்சார குறுந்தகடை வெளியிட முன்னாள் அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வாசன், கேப்டன் இல்லாத கப்பலை போல திமுகவும் அதிமுகவும் பிரதமர் பெயரை சொல்லாமல் தேர்தலை சந்திக்கின்றன என்றும், சேது சமுத்திர திட்டம் பொருளாதார ரீதியாக இந்தியாவையும் தமிழகத்தையும் உயர்த்தும் திட்டம் என்றும் கூறினார். அதிமுக அணியும் திமுக அணியும் கேப்டன் இல்லாத கப்பலை போல பிரதமர் பெயரை சொல்ல முடியாத அணியாக தமிழகத்திலே வலம் வந்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்கள் அவர்களை நம்ப தயாராக இல்லை. மேலும் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இந்தியா ஓட்டளிக்காமல் புறக்கணித்தது காங்கிரஸ் தொண்டர்களையும் தமிழக மக்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது என்றும் வாசன் கூறினார். மத்திய அரசினுடைய வெளியுறவுத்துறை அதிகாரி வெளியேறினார் என்பதுதான் அவர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை. இந்த முடிவு எடுத்திருப்பது பெரும்பாலான காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வேதனை அளிக்கிறது, அதிர்ச்சி அளிக்கின்றது. தென் சென்னை லோக்சபா வேட்பாளர் விரைவில் அறிவிக்கப்படுவர் என்று காங்கிரசார் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விளைபொருட்களை நாசம் செய்து வரும் 35க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை விரட்டியடிக்க வனத்துறையினர் இரவு பகலாக போராடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரை அடுத்துள்ள பகுதிகளில் 35க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. அப்பகுதியில் உள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்து அனைத்தையும் காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருகின்றன. பேரிகை பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை விரட்டும் பணியில் இரவு பகல் பாராது தீவிரம் காட்டி உள்ளனர். 60க்கும் மேற்பட்ட குழுவினர் பல்வேறு பகுதிகளில் பிரிந்து சென்று காட்டு யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். யானைகள் தாங்கள் முகாமிட்டுள்ள பகுதிகளை விட்டு நகராமல் அங்கேயே நின்றிருப்பதால் அவற்றை விரட்ட முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். ஆனாலும் தொடர்ந்து பொதுமக்கள் உதவியுடன் யானைகளை விரட்டும் பணியில் மும்மரமாக ஈடுபட்டுள்ளனர். காஷ்மீர் துப்பாக்கிச் சூட்டில் பலியான ராணுவ வீரரின் உடல் விழுப்புரத்தில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. காஷ்மீர் மாநிலத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் விழுப்புரம் மாவட்டம் முகையூரைச் சேர்ந்த ராணுவ வீரர் அந்தோணி நிர்மல் விஜி கொல்லப்பட்டார். அவரது உடல் விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து காரில் சொந்த ஊரான முகையூருக்கு கொண்டு வரப்பட்டது. ராணுவ பிரிகேடியர் தலைமையில் 40 ராணுவ வீரர்கள் அந்தோணியின் உடலை உறவினர்களிடம் ஒப்படைத்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து கிறிஸ்தவ முறைப்படி அந்தோணி நிர்மல் விஜியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அப்போது 14 ராணுவ வீரர்கள் 3 முறை வானத்தை நோக்கி சுட்டு வீர வணக்க மரியாதை செலுத்தினர்.
முன்னதாக மாவட்ட சப் கலெக்டர் மற்றும் டிஎஸ்பி மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் நேரில் வந்து ராணுவ வீரரின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐம்பொன் சிலைகளை ஆற்றிலிருந்து மீட்டுள்ள வேளாங்கண்ணி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாகை மாவட்டம் கலசம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த சுமதி மற்றும் கல்யாணி உள்ளிட்டோர் தென்கால் ஓரத்தூர் அருகே உள்ள கடுவை ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஆற்றில் சுவாமி சிலை இருப்பது தெரிய வந்துள்ளது. இதை அறிந்து அப்பகுதி வாசிகள் ஆற்றில் இறங்கி தேடிய போது 6 சுவாமி சிலைகளையும் 2 பெட்டகங்களையும் கண்டறிந்தனர். ஒரு மணியை போல மீன் பிடிக்க வந்தோம். மீன் பிடிக்க வரும்போது அந்த குழியில போய் நாங்க முழுக்க போட்டு மீன் பிடிக்க போனோம். பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது நாங்க மொழிவி மீன் பிடிக்கும் போது சிலை தலையில அடிபட்டுச்சு. அடிபட்ட கையோட நாங்க மீனை பிடிக்கல, எழுந்திருச்சு என்ன அடிபட்டுதுன்னு பார்க்கும்போது 2 பேருமே தூக்கும் போது சிலை பெரிய சிலை கையில அடிபட்டுச்சு. எங்களால தூக்கி கரைக்கு கொண்டு வர முடியல. அதனால ரோட்டு மேல பையன் லட்சுமணங்கிற பையன் போனான். அவனை கூப்பிட்டு சிலை இருக்குப்பா ஆத்துல இங்க வாத மேல கரையேற்றணும், நாங்க மல்லு கட்டி மேல கரையேற்றணும். கடுவையாத்துல 2 பேர் மீன் பிடிக்கும் போது கையில சிலை மாட்டிருக்கு. சிலையை எடுத்து பார்த்த போது ஒரு 6 சிலை கிடைச்சது. அம்மன் சிலை 1, பிள்ளையார் சிலை 1, சிவன் சிலை 1, சரஸ்வதி 1, லட்சுமி 1, லட்சுமி சிலை 2, மொத்தம் 6 சிலை. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐம்பொன் சிலைகளை ஆற்றில் வீசியது யார் என்று வேளாங்கண்ணி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சோனியா மருமகன் மீதான நிலபேர ஊழல் புகாரை மூடி மறைக்க காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் கூட்டு சேர்ந்து செயல்படுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஹரியானா மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்து வருகிறார். ஞாயிறன்று தலைநகர் சண்டிகரில் போட்டியிடும் ஆம் ஆத்மி வேட்பாளர் நடிகை குல்பனாக்கை ஆதரித்து கெஜ்ரிவால் ஓட்டு சேகரித்தார். அப்போது அவர் பேசுகையில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியை போல ஹரியானா முதல்வர் பூபிந்தர் சிங் ஹூடாவும் தொழிலதிபர் முகேஷ் அம்பானிக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அதற்காக இருவருக்கும் அம்பானி பணம் கொடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் தலைவர் சோனியாவின் மருமகன் ராபர்ட் வதேரா ஹரியானா மாநில காங்கிரஸ் அரசுடன் இணைந்து செய்த நிலப்பேர ஊழலைத்தான் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே அம்பலப்படுத்தியதாக கூறிய கெஜ்ரிவால் பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் கூட்டாக சேர்ந்து வதேராவின் நிலப்பேர ஊழலை மூடி மறைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். मैंने रॉबर्ट वाड्रा के कागज जनता के सामने रखे, बीजेपी वालों के पास भी ये कागज थे, उन्होंने जनता को क्यों नहीं बताया? दोस्तों अंदर ही अंदर सारा घालमेल है, अंदर ही अंदर सारे मिले हुए हैं. मुकेश अंबानी अगर हुडा को पैसे देता है तो थोड़े पैसे बीजेपी की तरफ भी फेंकता है ताकि वो विपक्ष में चुप रहे, उनका मुंह बंद रहे. दोस्तों ராபர்ட் வதேராவால் தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று நண்பர்கள் பலர் எச்சரித்ததாகவும் கூறிய கெஜ்ரிவால் தன் வாழ்க்கையை பற்றி தனக்கு கவலையில்லை என்றும் நாட்டின் நலன்தான் முக்கியம் என்றும் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவின் கூட்டு சதியை முறியடிப்பேன் என்றும் கூறினார். சண்டிகர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சால், பாரதிய ஜனதா சார்பில் நடிகை கிரண் கேரும் களத்தில் உள்ளனர். நாட்டை பிரித்தாலும் பாரதிய ஜனதா கட்சியால் எப்படி நாட்டுக்கு நல்லாட்சியை அளிக்க முடியும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் கேள்வி விடுத்துள்ளார். அசாம் மாநிலம் ஜோர்ஹத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் பிஜோய் கிருஷ்ணாவை ஆதரித்து நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் கலந்து கொண்டு ஆதரவு திரட்டினார். கூட்டத்தில் மன்மோகன் சிங் பேசுகையில் தனது தலைமையிலான 10 ஆண்டு கால ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள், சாதனைகளை பட்டியலிட்டார். பல்வேறு கலாச்சாரம், மொழிகள், மதங்களை கொண்ட இந்தியாவில் பிரிவினை அரசியல் நடத்தும் பாரதிய ஜனதாவால் எப்படி நல்லாட்சியை தர முடியும் என்றும் மன்மோகன் சிங் கேட்டார். अच्छा शासन कैसे कर सकती है? बीजेपी की न तो कोई ठोस नीति है और न ही कोई ठोस योजना. विपक्ष में रहकर उन्होंने सरकार के हर प्रगतिशील कदम का विरोध किया. उनका चुनाव अभियान भी एक ही व्यक्ति पर केंद्र. ஊழல் ஒழிப்பு பற்றி அதிகமாக பேசும் பாரதிய ஜனதா ஊழல் ஒழிப்பு மசோதாக்களை நிறைவேற்ற ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய பிரதமர் மன்மோகன் சிங் இதுதான் பாரதிய ஜனதாவின் உண்மை முகம் என்றும் சாடினார். மத்தியில் அமைதியான, நிலையான, மதச்சார்பற்ற ஆட்சி அமைய காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டளிக்குமாறு வாசன் கேட்டுக் கொண்டார்.
லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் சனிக்கிழமையன்று கும்பகோணத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இலங்கை போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாகவும் பாதுகாவலராகவும் இருந்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும், இலங்கை தமிழர்களுக்கு உரிமையை பெற்றுத் தருவதே ராகுல் காந்தியின் கனவு என்றும் பேசினார். இலங்கை போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு பல ஆயிரக்கணக்கான கோடிகளை கொடுத்து அவர்களுக்கு உறுதுணையாக பாதுகாவலராக செயல்படுவது காங்கிரஸ் பேரியக்கம் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்தியாவினுடைய கடமை, ராகுல் காந்தியினுடைய கனவு, சிங்களர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே உரிமை, அதே பாதுகாப்பு, அதே நல்வாழ்வு, இவைகளை இலங்கையிலே வாடும் தமிழ் மக்களுக்கு முழுமையாக பெற்றுத் தருவதுதான் இந்தியாவுடைய நோக்கம். அதை செய்ய நாங்கள் எல்லா முயற்சிகளையும் தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மயிலாடுதுறை வேட்பாளர் மணிசங்கர் ஐயர், தஞ்சை கிருஷ்ணசாமி வாண்டையார், நாகை செந்தில் பாண்டியன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு காங்கிரசுக்கு ஓட்டு சேகரித்தனர். +2 மாணவர்களின் உயர்கல்வி குறித்த சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் தினமலர் நாளிதழ் நடத்தும் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இஸ்ரோ தொழில்நுட்பம் மாணவர்களை அசத்தியுள்ளது. +2 முடித்த பின்னர் அடுத்து என்ன படிக்கலாம் என்பது குறித்த சந்தேகமும் குழப்பமும் மாணவர்கள் மத்தியில் ஏற்படுவது இயல்பு. இதை தீர்ப்பதற்காக ஆண்டுதோறும் தினமலர் நாளிதழ் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் வழிகாட்டி நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. கோவை மாவட்டம் கொடிசியா வளாகத்தில் வெள்ளிக்கிழமையன்று வழிகாட்டி நிகழ்ச்சி துவங்கியது. மேற்படிப்பு குறித்த கண்காட்சி மற்றும் அறிவுரைகள் இடம்பெற்றிருந்தாலும் இங்கு அமைக்கப்பட்டுள்ள இஸ்ரோவின் கண்டுபிடிப்புகள் மாணவர்கள் மற்றும் பார்வையாளர்களை அசத்தியுள்ளது. இந்தியாவில் முதன்முறையாக வானில் செலுத்தப்பட்ட விண்கலம் மற்றும் அதன் செயல்பாடு மற்றும் CSLV ராக்கெட்டுகளின் மாதிரிகள் கண்காட்சியில் வரிசையாக வைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் கண்டு வியக்கும் வகையில் எளிதில் புரியும் வண்ணம் பட விளக்கங்களுடன் சேட்டலைட் செயல்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. விவசாயம், தொழில் முன்னேற்றங்களில் சேட்டலைட்டின் உதவிகள் விளக்கப்பட்டுள்ளன. கருவிகளின் செயல்பாடுகள் குறித்து இஸ்ரோ அதிகாரிகள் விளக்கம் தந்தனர். இஸ்ரோ கண்டுபிடிப்புகள் மாணவர்களின் எதிர்கால கல்விக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வழிகாட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு கல்லூரிகளின் பட்டியல், அங்குள்ள துறைகள் குறித்த தகவல்கள் அடங்கிய வழிகாட்டி புத்தகம் இலவசமாக வழங்கப்பட்டன. தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 21,600 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,700 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 45 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 42,830 ரூபாயாக இருந்தது. கோவை லோக்சபா தொகுதி அரசியல் கட்சி வேட்பாளர்கள் பங்கு பெற்ற நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் மணல் கொள்ளை, பூரண மதுவிலக்கு போன்ற கேள்விகளை கேட்டு மாணவ மாணவிகள் திணறடித்தனர். கோவை லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் அனைத்து கட்சி வேட்பாளர்கள் பங்கேற்ற நேருக்கு நேர் 2014 என்ற நிகழ்ச்சி கோவை பேரூர் தமிழ் கல்லூரியில் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக வேட்பாளர் கணேஷ்குமார், பாரதிய ஜனதா வேட்பாளர் ராதாகிருஷ்ணன், ஆம் ஆத்மி வேட்பாளர் பொன் சந்திரன் மற்றும் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் பங்கேற்றனர். அவர்களிடம் மாணவ மாணவிகள் பல்வேறு கேள்வி கணைகளை தொடுத்தனர். அதில் மணல் கொள்ளை மற்றும் பூரண மதுவிலக்கு கோரி திமுக வேட்பாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நாட்டின் பொருளாதாரத்திற்கு மதுக்கடைகள் திறப்பது அவசியம் என்றும் அதை மக்கள் ஏன் நாடுகின்றனர் என்றும் பதிலளித்தார். ஆத்துல மணல் எடுக்கலைன்னா தண்ணி தேங்கிவிடும், மணல் மேடாயிரும். புரியுதா? இல்ல இயற்கையை தெரிஞ்சுக்கங்க. நான் மரமட்ட சொல்லல, மணல் எடுத்துதான் ஆகணும். மணல் கொள்ளையடிக்க சொல்ல. நாங்க ஒரு அரசு நடத்த வேண்டும் என்று சொன்னால், பொருளாதார கொள்கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மதுக்கடைகள் திறக்கப்பட வேண்டியதுதான். இல்லன்னு சொல்லல, ஆனா நாம் ஏன் அதை நாடி போகணும் நான் கேட்கிறேன். மதவாதம், பன்னாட்டு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் கட்சியில் உறுப்பினர்களாக இருப்பது குறித்து பாரதிய ஜனதா மற்றும் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டன. சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இருக்காது. அந்த சிறுபான்மையினர் யார் என்றுதான் நீங்கள் பார்க்க வேண்டும். தீவிரவாதிகள், திருடர்கள்,
இந்த நாட்டில் அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், அவன் இந்து மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கூட அவன் தண்டிக்கப்படுவான். இந்த தீய செயல்களில் ஈடுபடாதவர்கள் அத்தனை பேரும் இந்த தேசத்தினுடைய பெரும்பான்மை மக்கள், இந்த தேசத்தினுடைய நலனிலே அக்கறை உள்ளவர்கள் அத்தனை பேரும் காக்கப்படுவார்கள். மதத்தின் பெயரால் யாரொருவருக்கும் தீங்கு என்பது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் ஒரு இனி அளவும் இருக்காது. கார்ப்பரேட் இளைஞர்கள் இருப்பது எங்களுக்கு நாங்கள் மாபெரும் ஆற்றலாக கருதுகிறோம். இந்த கார்ப்பரேட் இளைஞர்கள் கார்ப்பரேட் உலகத்தில் இருக்கக்கூடிய உள்ளும் புறமும் அறிந்தவர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி ஒரு வகையில் கார்ப்பரேட் முதலாளிய ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினாலே கார்ப்பரேட் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் இந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய முன்னணி படையாக இருப்பது என்பது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒன்று. அதன் காரணத்தினாலேயே இது வெறும் கார்ப்பரேட் இளைஞர்களுடைய கூடாரம் என்று எண்ணிவிட வேண்டாம். வேட்பாளர்கள் நேருக்கு நேர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக வேட்பாளர் நாகராஜன் பங்கேற்கவில்லை. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.